எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபியில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா மட்டன் ஒயிட் புலாவ். நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். இப்போ சில ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி மட்டன் புலாவ் வைப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கே அந்த அளவு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அதை விட பயங்கர டேஸ்ட்டில் நம்ம இதே மாதிரி வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். மசாலாலாம் வேறு லெவலில் சேர்த்துட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த மட்டன் ஒயிட் புலாவ் எப்படி செய்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி எப்படி செய்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 3/4 கிலோ மட்டன் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்ய போகிறது 3/4 கிலோ அளவு மட்டனுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டன், 3/4 கிலோ அரிசி. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முதல்ல மட்டனை நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த மட்டனில் என்ன பண்ண போகிறோன்னா கரம் மசாலா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே அதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாதி லெமன் அதை ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் தயிர் இருக்குது. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துட்டு இது கூட இது தனியாத்தூள் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இதில் அப்படியே அந்த தயிரில் நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காமல் விட்டுட்டேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஊற வைக்கலாம். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகிடுச்சி. ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச மட்டனை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா ஒரு மட்டனும் ஒரு விதமாக வேகும். இப்போ நல்லா வேக வச்சுட்டு இப்போது சில மட்டன் ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். சில மட்டன் 6-7 விசில் மேலேயே வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் விழுது. இதில் அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை, இதோட காரம்தான். இப்போ இந்த மிளகாய் விழுது மட்டும்தான் இதில் நம்ம காரத்துக்காக வேண்டி சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ அது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் ஒரு 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ புலாவுக்கு நெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அப்படியே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் மட்டும் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டியில் ஒரு 2 பெரிய வெங்காயம் போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த புலாவில் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம பிரியாணிக்கெலாம் ரொம்ப நேரம் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக நம்ம வெங்காயம் வதங்கிரும். அதுக்காக வேண்டி தான். இப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் தான் கலர் மாறி இருக்கு பாருங்கள், ரொம்ப இல்லை. இப்போ இந்த அளவு மாறினா போதும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது. இதில் 1 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே கீறி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இதில் அப்படியே முழுசாகவும் நம்ம ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நம்ம அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும்.
அதையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்கோன்னு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா கரெக்டாக ஒரு 3/4 பாகம் வந்து வெந்திருக்கு மட்டனு. பாருங்கள் நான் அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்துட்டு தண்ணியை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா நம்ம வெங்காயத்தில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ வந்து மட்டன் வந்து ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம அப்படியே கரண்டியால் தனியாக எடுத்துட்டு நம்ம அந்த ஆனியனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த தண்ணியை வந்து நம்ம அளவு பார்த்து ஊற்றிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அப்படியே நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கரண்டியால் கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து புலவுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இதை மாதிரி செய்யும் போது புலவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுப்போம். பாருங்கள் நல்லா வந்து மட்டனோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒயிட் மட்டன் தான் செய்கிறோம். அதனால் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கவே இல்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் விழுது இருக்குது. நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் அதையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம அந்த மீத தண்ணி இருக்குல்ல, இதை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கு வந்து மொத்தமாக நான் கணக்கு பண்ணி 1க்கு 1.5 அந்த கணக்கு பண்ணிவிட்டு இப்போ 4.5 கிளாஸ் தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். கரெக்டாக 3 கிளாஸ் வந்து அரிசி 4.5 கிளாஸ் தண்ணி அளந்து கரெக்டாக இதில் ஊற்றிருக்கேன். இதே அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புலவு வந்து நல்லா உடையாமல் அப்படியே சூப்பராக வரும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அளவு பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பெல்லாம் எப்போவுமே பார்த்துட்டு போடணும். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. பாருங்கள் இது ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஒரு 6 மிளகாய் அப்படியே நான் சேர்த்துருக்கேன். இது தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து மல்லி அதுக்கப்புறம் புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி அப்படியே கட் பண்ணி இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வேண்டியில்ல, நம்ம ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ரைஸ் வந்து ஊற வச்சு நல்லா 1/2 மணி நேரம் நான் முந்தையே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரைஸ் இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் நல்லா அழகாக நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பு வந்து சிம்லலாம் வைக்க வேண்டியில்லை, நம்ம வேகமாகவே வச்சு வேக வைக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதுக்கு உப்பு கொஞ்சமாக பத்தலை, கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி வந்திருக்கு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி இருக்குது பாருங்கள் இதில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரைஸ் அப்படியே தம்மு வச்சுக்கலாம். கரெக்டாக வந்திருக்கு, ரைஸும் உடையவே இல்லை பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்தோம் நான் ஆனியனு, அது சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக புதினா அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது மேலே வந்து நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் வந்து இந்த புலவுக்கு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் இதில். சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மு வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்லேயே தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸும் உடையலை, அதே சமயம் ஃபுல்லாக எல்லாமே நல்லாவும் வெந்திருக்கு. நல்லா மட்டன்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அளவில் இதே மாதிரி செய்திங்கன்னா இதே மாதிரி ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இந்த ரைஸ் கூட நல்லா ஒரு குருமா வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். 4 நாளைக்கு நாக்கிலே நிற்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் இந்த மட்டன் ஒயிட் புலாவ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சி
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்றத விட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. மறக்காமல் என்னைக்காவது உங்களுக்கு ஒரு நாள் டைம் கிடச்சிதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லிவிடுங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரைஸு. இப்போ செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போது நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் இன்னும் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.